ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாரம்பரிய தீபாவளி பலகாரம் கெட்டி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த உருண்டை வந்துட்டு நாம் செஞ்சு வச்சோம்னா 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க. அவ்வளோ நல்லா அப்படியே இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது கூட இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சோம்னா ஸ்நாக்ஸ் கூட நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை பருப்பு நம்ம தோல் பருப்பு எடுத்து தான் இதை செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம நார்மல் பச்சை பருப்பில் செஞ்சுருக்கோம். 1 கப் அளவுக்கு பச்சை பருப்பு. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் ஒரே அளவாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா சிவக்க வறுத்துக்கணும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இது நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து அதே மாதிரி பச்சரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பொரியரிசி மாதிரி வரணும். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இப்போ ஆற வச்சுக்கிற கேப்பில் நாம் இதுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் நீங்கள் காய் சீவுறதில் கூட சீவி எடுத்துக்கலாம். இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போது இதை நெய்யில் நாம் இதை வறுத்து எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளையும் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குவோம். நல்ல நெய்யிலே இதை சிவக்க வறுத்துக்கணும். நம்ம வறுக்கிறது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் கருகாமல் எல்லாம் ஒன்று போல் வரும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக இதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் எடுத்து மண் தூசி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்துட்டு இதை நல்லா பாகு எடுத்துக்குவோம். இந்த பாகு பதம் தான் இந்த கெட்டி உருண்டைக்கு மெயின். நம்ம நல்லா பாகு தண்ணியில் ஊற்றும்போது நல்லா அந்த அதிர்ஷ்டத்துக்கு வர மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் தண்ணியில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒன்று சேர்க்கும் போது எந்தளவுக்கு நல்லா அப்படியே உருட்டி வருது பாருங்கள். நல்லா ஒரு ஜவு மிட்டாய் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. பாகு ஆனால் ரொம்ப முறுகிடக்கூடாது. பாகு பதம் ரொம்ப முக்கியம். இப்போ இது பாகு எடுத்துகிட்டு நாம் தேங்காய் உடச்ச கடலை வறுத்து வச்சுருக்கோம். அது கூடவே இந்த மாவையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற டைமுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் உருண்டை. நாம் இந்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா மேல் உருண்டைக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 15 அளவுக்கு உருண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உருண்டை நல்லா எந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை போடுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம போட்ட உடனே இந்த அளவுக்கு இருக்குன்னா நமக்கு இன்னும் அது நேரம் ஆக ஆக நமக்கு அந்த வெள்ளைப்பாகு இருனதுக்கப்புறமா நல்லா கட்டியாக ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா பொருளுமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். நல்ல வாசனையோட சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. பொருட்கள் கூட நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா செய்யலாம். இந்த உருண்டையை செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூலில் விட்டு வரும் பசங்கள்லேருந்து பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க கூட எடுத்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் உடச்ச கடலெல்லாம் வறுத்து போட்டிருக்கனால நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லா அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இது கூட நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.